கிண்ணக்கோரை ஊட்டியோட லாஸ்ட் வில்லேஜ் இது. இந்த பீக் சம்மரில் கூட இங்கே கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஊட்டிக்கு எவ்வளவோ டைம் போயிருக்கோம், பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பிளேஸ் இது. நீங்கள் நீலகிரிஸ் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்தாலே பாஸ் கண்டிப்பாக வேணும். நாங்கள் சண்டே அன்றைக்கி சடனாக தான் பிளான் பண்ணோம், பட் போட்டோன்னே ரொம்ப ஈஸியாக பாஸ் கிடச்சிருச்சு. நீங்கள் குன்னூரே போக வேண்டியதில்லை, அதுக்கு முன்னாடியே மஞ்சூர் ரோட் கட் ஆகிடும். இந்த ரூட்டில் எந்த ஒரு டிராஃபிக்குமே இருக்காது, வியூவுமே அவ்வளோ அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரைவாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஹோம் ஃபுட் கொண்டு போய்க்கோங்க. உங்களோட ப்ரிஃபரபுளான லொக்கேஷனில் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். இங்கே எந்த ஒரு ஹோட்டல்ஸுமே இருக்காது. ஆஃப்லைன் மேப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அங்கங்கே நெட்வொர்க் இஷ்யூஸும் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பெண்ட் இருக்கும். பட் இந்த கிளைமேட், இந்த வியூக்காக எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் கிண்ணக்கோரை போகலாம். அந்த வில்லேஜில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அவிலாஞ்சி போயிட்டோம். கிண்ணக்கோரை அவிலாஞ்சி இந்த ரூட் ஃபுல்லாமே வந்துட்டு சிங்கிள் ரோடு தான். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் அதை க்ராஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறையா இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் அங்கங்கே ஸ்பாட் பண்ணலாம். அது எதுவுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும். அவிலாஞ்சியில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா டேம் விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஊட்டி கிளம்பிட்டோம். போகும்போதே சன்செட் ஆகிட்டு இருந்தது, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஊட்டி ரீச் ஆகும்போதே நைட் ஆயிடுச்சு, பயங்கர குளிர். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு குன்னூர் வழியாக மேட்டுப்பாளையத்தில் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீடு ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 10 o'clock பக்கம் ஆயிடுச்சு.